ஜெய் சாயிராம். இன்பத்திலும் துன்பத்திலும் நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு உண்மை, இந்த நிமிடம் நிரந்தரம் இல்லை என்பதைதான். எதுவுமே இங்கு நிரந்தரம் இல்லாத பொழுது நமக்கு வரும் துன்பங்களும் கஷ்டங்களும் மட்டும் நம்மிடம் நிரந்தரமாக இருந்துவிடப் போகிறதா என்ற சிந்தனையோடு இன்றைய நாளை துவங்கலாம். சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கலாம். ஜெய் சாயிரம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, இன்றே உனக்கு வேண்டியதை தர நான் முடிவு செய்துவிட்டேன். உனக்கு வேண்டியதை வேண்டியபடியே அள்ளி அள்ளி தரப்போகிறேன். நீ செல்லும் இடமெல்லாம் உனக்காக வெற்றி செய்தி, உனக்கான மங்கள செய்தி உன் காதில் வந்து விழும். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் உன் அப்பாவை தவிர்த்துவிட்டு சென்று விடாதே என் பிரியமே. உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்க நான் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். உன் வீட்டில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது. அதிரடி மாற்றம் நிகழப்போகிறது. அற்புத மாற்றம் நிகழத்தான் போகிறது. நீ ஆவலோடு எதிர்பார்த்த அந்த அற்புதத்தை நடத்தி வைக்க உன் சாயப்பா நான் முடிவு செய்து விட்டேன் என் பிரியமே. சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்குமே நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைதானே? நான் கூறுவது சரிதானே என் பிரியமே? என் அன்பு பிரியமே, முடியாது என்ற வார்த்தைக்கு இந்த உலகத்தில் இடமே கிடையாது. ஓடுகின்ற மானையும் நிறுத்த முடியாது. புலி வேட்டையாடுவதையும் நிறுத்திவிட முடியாது. முடியாது என்பது இயலாமைதான். இந்த உலகத்தில் மனிதர்களிடம் மட்டும்தான் இருக்கிறது அந்த முடியாது என்ற வார்த்தை. முதலில் அதை தூக்கி எறிந்துவிடு என் பிரியமே. முதலில் அதை துரத்தி அடிப்பவர்கள் மிகப்பெரிய வெற்றிகளை விரட்டி பிடித்து கொண்டே இருப்பார்கள். உன் மனதிலும் முடியாது என்ற வார்த்தை இருந்தால் அதை உடனே அழித்துவிடு. உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிடு. மற்றவர்கள்தான் இயலாத மனநிலையிலேயே இருந்து எதையுமே சாதிக்க முடியாமல் வாழ்வையே வீணெடுத்து விடுகிறார்கள். ஆனால் உன்னுடைய மனநிலை என்ன? உன்னுடைய வெற்றிகரமான வேலை என்ன என்பது என்னை விட உனக்கு நன்றாகவே தெரியும். ஆம் என் பிரியமே, நீ வெற்றிகரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். வெற்றியை நிலைநாட்டுவது எப்படி என்று ஓயாமல் உழைத்து சிந்தித்து கொண்டே இருக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது வெற்றி உன்னிடம் வராமல் வேறு எங்கு செல்லப் போகிறது? நம்பிக்கையோடு இரு. உனக்கான அனைத்தும் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. முடித்தி வைக்க உன் சாயப்பா நான் இருக்கும் பொழுது எதற்காக கவலைப்படுகிறாய் தேவையில்லாமல்? நீ வாழ்க்கையில் தோல்வி அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் பல பேர் உன்னோடு இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். உன்னோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள். அவர்கள் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்களும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். அடுத்தடுத்த எந்த நகர்வுகளையும் யாரிடமும் சொல்லாதே என் பிரியமே. எப்பொழுதுமே நடக்க வேண்டியது தானாகவே நடக்கும். நிகழ வேண்டியதும் அதுவாகவே அது நகரும். எனவே நீ சொல்லுவதாலோ வெளியில் பகிர்ந்து கொள்வதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை என்பதுதான் உண்மை. எதையுமே மற்றவர்களிடம் சொல்லிக்கொண்டே இருக்காதே. அமைதியாக செயல்படு. அப்பொழுதுதான் சாதித்து கொண்டே இருப்பாய். உன்னுடைய அடுத்தடுத்த நகர்வுகளை பற்றிய திட்டங்கள் எப்பொழுதும் மௌனமாகவும் இரகசியமாகவும் இருக்கட்டும். உன்னுடைய சாதனைகள்தான் உன் வாழ்வில் நீ பேசுகின்ற சத்தமான வார்த்தைகளாக இருக்கக்கூடும். மற்றவர்கள் உதவி செய்வார்கள் என்று எதற்காகவும் காத்திருக்காதே என் பிரியமே. எதற்காகவும் காத்திருந்து உன் காலத்தை வீணடித்து விடாதே. உதவியை பற்றி பேசுபவர்கள்தான் இங்கு அதிகம் பேர் இருக்கிறார்கள். அந்த உதவியை செய்பவர்கள் மிக மிக குறைவுதான். எனவே மற்றவர்களின் உதவியை எப்பொழுதுமே எதிர்பார்த்து நிற்காதே. என் அன்பு பிரியமே, உனக்கு வர வேண்டியது நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் வரும்.
யார் தடுத்தாலும் அதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்ற தீர்க்கமான மனநிலையோடு இரு. எப்பொழுதும் நீ நினைப்பதற்கு மேலாக அனைத்தையும் செய்து முடிக்கும் முன் சாயப்பா, நீ நினைக்காததையும் செய்து முடிப்பேன் நிச்சயமாக. என் பிரியமான குழந்தைக்காகவே நான் செய்வேன், செய்தே தீருவேன். நீ யார் என்பதை மற்றவர்கள் தீர்மானம் செய்ய வாய்ப்பளித்து விடாதே என் பிரியமே. நீ யார் என்பதை நீயே தீர்மானம் செய். உன்னை எதிர்த்து நிற்கும் ஒவ்வொருவருக்கும் நீ தவிர்க்க முடியாத சக்தியாக உயர்ந்து காட்டு. அங்கு நின்று கொண்டு இந்த உலகத்திற்கே உரக்கச் சொல், இதுதான் நான் என்று, இதுதான் உன்னுடைய அடையாளம் என்று. ஆம் என் பிரியமே, எப்பொழுதுமே தன்னம்பிக்கையோடு இரு. இது நடந்து விடுமா, அது நடந்து விடுமா என்று பயந்து கொண்டே இருந்தால் எதையுமே உன்னால் செயல்படுத்தவே முடியாது. எது நடந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற தைரியம்தான் அனைத்தையும் உன்னை பிரம்மாண்டமாக செய்ய வைக்கும். வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே 2 வழிகள் திறக்கப்பட்டிருக்கும் என் பிரியமே. 2 வழிகள் இருக்கும். ஒன்று எதிரியின் பின்னால் போவது, மற்றொன்று உன் கனவில் உன்னுடைய நோக்கத்திற்கு பின்னால் போவது. எதிரியின் பின்னால் போனால் நீயும் உன் எதிரியைப் போலவே மாறிவிடுவாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஆனால் உன்னுடைய கனவிற்கு பின்னால் போனால் நீ நீயாகவே இருக்க முடியும், நினைத்ததை சாதிக்க முடியும். அதை செய்தால் முழு நிறைவாகத்தான் செய்வேன் என்று எதையும் தாமதம் செய்ய வேண்டாம் என் பிரியமே. முழு நிறைவு என்று இல்லவே இல்லை. ஓட்டத்தை தொடங்கிவிட்டு பிறகு ஒழுங்குபடுத்துவதுதான் சரியானது. எதையுமே துவங்காமல் காலத்தை ஓட விடுவது சரியானது இல்லைதானே? எல்லா தவறான முடிவுகளுக்கு பின்னாலும் ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும். ஆனால் முடிவு எடுக்கப்படும் அந்த சமயத்தில் நிச்சயம் இது உனக்கு சரி என்றுதான் தோன்றிருக்கும். எடுத்த முடிவு தவறாகி போகுமா அல்லது சரியாக இருக்குமா என்று முடிவு எடுத்த செயலில் இறங்கிய பிறகுதான் தெரிவரும். எதற்கும் முடிவெடுக்க மட்டும் தாமதம் செய்யாதே. முடிவு எடுப்பதற்கு முன்பாக 1000 முறை சிந்தனை செய்யலாம். ஆனால் முடிவு எடுத்த பிறகு ஒரு நொடி கூட சிந்தனை செய்யாதே, யோசிக்க நினைக்காதே. முடிவு எடுத்த பின் செயலில் இறங்க யோசனை செய்யவே செய்யாதே என் பிரியமே. தொலைத்ததை தொலைத்த இடத்தில்தான் தேர வேண்டும். இருட்டில் துடைத்துவிட்டு வெளிச்சமாக இருக்கிறது என்பதற்காக வேறு இடத்தில் தேண்டினால் எப்படி கிடைக்கும் என் பிரியமே? நீ எதையுமே கண்டுபிடிக்கவே முடியாது. வாழ்க்கையும் அப்படித்தான். சிலவற்றை தொலைத்த இடத்தில் தேடாமல் வேறு எங்கெங்கோ தேடிக்கொண்டிருப்பதால் தான் நீ இன்னமும் எதையும் கண்டடையாமல் இருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். ஆம் என் பிரியமே, தன்னை விட்டு பிரியும் இலைகளை பற்றி எப்பொழுதுமே மரம் கவலைப்படுவதே இல்லை. அதை கணக்கில் எடுத்துக்கொள்வதும் இல்லை. ஒன்றை அடைவதற்காக நீ இழக்கின்ற சில அற்ப விஷயங்களுக்கு கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் அடைய வேண்டிய இலக்கை மட்டும் கருத்தில் கொண்டு செயல்படு. நிச்சயமாக அனைத்திலும் உன்னால் வெற்றியை எட்டி பிடிக்க முடியும். உன்னிடம் ஏதேனும் பலவீனம் இருந்தால், ஏதேனும் பணவீனம் இருந்தால் அதை மனதார ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். மனதார ஏற்றுக்கொள். எப்பொழுதும் உன்னுடைய சிறந்த திறமைகள் மீது முழு கவனத்தை செலுத்து. கவனமாக இரு. அதுதான் உன்னை வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமாக உயர்த்தும். நீ தேர்ந்தெடுக்கும் ஒரு தவறான உறவு உன்னுடைய வாழ்க்கையை கூட அழித்துவிடக்கூடும். நீ தேர்ந்தெடுப்பது சரியான நபர்தானா என்பதை முதலில் சரிபார்த்து கொள் என் பிரியமே. சரிபார்த்துவிட்டு பின் பழக ஆரம்பி. நீ தேர்ந்தெடுக்கும் சரியான நபர் உன்னுடைய வாழ்க்கையில் உயர்த்தும் சக்தியாக உன்னோடு நிச்சயமாக இருப்பார் என்ற நம்பிக்கையோடு செயல்படு. நீ உயர்வதை யாராலும் தடுக்கவும் முடியாது, கெடுக்கவும் முடியாது. வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு கஷ்டங்களும் உனக்கு ஒவ்வொன்றை கற்றுக் கொண்டுதான் இருக்கும். ஆனால் அதிலும் ஒரு சில கஷ்டங்கள் உனக்கு வாழ்க்கையையே கற்றுக் கொடுக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நீ சந்திக்கும் எந்த கஷ்டங்களும் வீணாகிவிடப் போவதில்லை என் பிரியமே.
எதையும் எதிர்கொண்டு கடந்து செல்ல கற்றுக்கொள். அனைத்திற்கும் நிச்சயம் ஒரு பலன் இருக்கத்தான் செய்யும். அநியாயங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றுக்கும் நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கைதான் அந்த அநியாயத்தை எதிர்த்து போராடும் தைரியத்தை உனக்கு கொடுக்கும். ஆம் என் பிரியமே, நம்பிக்கையால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ முடியும். வாழவே முடியும். நம்பிக்கை இருந்தால் மட்டுமே. அந்த நம்பிக்கையை என்றும் தொலைத்து விடாதே. நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு. உனக்கு வரவேண்டியது ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னிடம் வந்து நிச்சயமாக சேர்ந்தே தீரும். நான் சேர்த்தே தீருவேன். கடந்த காலம் எப்பொழுதும் வருத்தத்தை மட்டும்தான் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும் என் பிரியமே. எனவே அதை நினைத்து நினைத்து கடந்து போன நாட்கள் பலருக்கும் நிறைய கஷ்டங்களை கொடுத்துதான் இருக்கிறது. அதை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் உன்னால் நிகழ்காலத்தில் வாழவே முடியாது. எனவே முடிந்தது முடித்தவையாகவே இருக்கட்டும். உன்னை விட்டு விலகி சென்றது சென்றதாகவே இருக்கட்டும். எதை நினைத்தும் வருந்தாதே. நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது எதற்காக வீணாக பயமும் குழப்பமும் உனக்குள்? என் அன்பு பிரியமே, நீ பட்ட துன்பங்களும் நீ பட்ட வேதனையும், நீ அழுத அழுகை, துன்பம், வேதனை என அனைத்தையும் உன்னிடத்திலிருந்து மறைய வைக்கப் போகிறேன். உனக்கு நடக்கும் இந்த அதிசயத்தை பார்த்து நம் வாழ்விலா இதுவெல்லாம் நடக்கிறது, இது கனவா அல்லது நினைவா என்று மெய்சிலிர்த்து பார்க்கப் போகிறாய். ஏனென்றால் இது நாள் வரை உன் வாழ்க்கையில் இதுவெல்லாம் நடக்குமா என்று யோசித்து கொண்டிருந்தாயோ? இதுவெல்லாம் நம் வாழ்வில் நடந்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ? அதற்கான வேலைகளை எல்லாம் இப்பொழுது உன் சாயப்பா செய்ய போகிறேன். இந்த விஷயத்தை எப்படி செய்வது, இதை எப்படி செய்து முடிக்கப் போகிறோம் என்று தவித்து கொண்டிருக்கிறாயோ? அதை நல்லபடியாக உனக்கு முடித்து கொடுக்க போகும் வேளையில், அதற்கான வேளையில் உன் சாயப்பா இறங்கிவிட்டேன். உன்னை எதிர்நோக்கி வரும் தடை கற்களையெல்லாம் தவிடு பொடி ஆக்கிவிடுவேன் நான். இனி எந்த தீய சக்தியும் உன்னை தீண்டவும் முடியாது. உன்னை நெருங்கி விடவும் நான் விடமாட்டேன். இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டுமே நிலைத்து இருக்கப் போகிறது. கண்மணியே, இனி உன் வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள், மங்களகரமான விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது. சந்தோஷத்தின் எல்லைக்கே போகப் போகிறாய். தங்கமே, இது நாள் வரை நீ பட்டதெல்லாம் போதும். நாளை விடியலில் நீ சந்தோஷப்படும்படி நான் பல விஷயங்களை உனக்கு நிகழ்த்தி காட்டுவேன். பிரமிக்கத்தக்க பல விஷயங்கள் உனக்கு நடக்கப் போகிறது, நிகழப் போகிறது. எனவே கவலைப்படாமல் இரு. எப்பொழுதும் நான் உன்னுடன் தான் இருப்பேன். நீ தேடும் நிம்மதியை நான் உனக்கு நிரந்தரமாக தருவேன். அது மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையை சுவர்க்கமாகவே மாற்றுவேன். உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுவேன் உன் சாயிநாதர். குழந்தையே, பாதை கடினமாக இருக்கிறது என்று பயணத்திலிருந்து விலகுபவர்கள் தங்களுடைய இலக்கை ஒரு பொழுதும் அடையவே முடியாது. உன்னுடைய படிப்பு மட்டுமே உன் வாழ்க்கையை தீர்மானிக்காது குழந்தையே. உன்னுடைய திறமையும் நடத்தையும், நீ மற்றவர்களிடம் எப்படி அணுகுகிறாய் என்ற தன்மையும் தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும். ஒரு கஷ்டமோ கவலையோ வரும் பொழுது உன்னை விட்டு பிரிந்தவர்க்கு உன் ஞாபகம் வருமானால் அந்த நேரத்தில் அந்த இடத்தில் உன்னுடைய அன்பு வெற்றி பெறுகிறது என்றுதானே அர்த்தம். அடுத்து என்ன நடக்கும், என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ என்று பயத்தோடே வாழாதே. என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று துணிந்து வாழ். உனக்கு துணையாக உன் தந்தை நான் இருக்கிறேன் கண்மணியே. நீ செய்யும் புண்ணியங்கள் அனைத்தும் உன்னுடைய பாவக் கணக்கை குறைத்துவிடும் என்று நினைத்து கொண்டு பாவமும் செய்து கொண்டு புண்ணியத்தையும் செய்து கொண்டிருந்தால் அதற்கு எதுவுமே ஈடாகாது. உன் புண்ணிய கணக்கு உன் பாவக் கணக்கில் கழிக்கப்படாது. இப்படி பாவம் செய்யாமல் இருந்தாலே வாழ்க்கையில் புண்ணியத்தை அதிகரித்து கொள்ளலாம். மற்றவர்கள் மனவேதனையில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஆறுதல் வார்த்தைகள் 4 சொல்வது, செய்த தவறை உணர்ந்து வருபவர்களிடம் வீணாக தவறையே சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டி சொல்லிக்கொண்டே இருக்காமல் விட்டுவிடு, முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும் என்று
அவர்களுக்கு நல்ல வார்த்தைகள் 4 சொல்லுவது, அதே போல செய்த தவறை நினைத்து வருந்தினாலே போதும், பாவத்தை மிக சுலபமாக கழித்துவிடலாம். இப்படி பாவம் செய்யாமல் புண்ணியத்தை மட்டுமே செய்து கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பழகிக்கொள்ளலாம். எது நடந்தாலும், எந்த சோதனை வந்தாலும், எந்த வேதனை வந்தாலும், எந்த துயரங்கள் வந்தாலும், இதுதான் நம் விதி என்று சோர்ந்து உட்கார்ந்து விடாமல் தன்னம்பிக்கையோடு எழுந்து போராட வேண்டும். அப்பொழுது விதியை கூட மதியால் வென்றே விடலாம். என்னுடைய உதி இருக்க வீணாக பயப்படாதே, என் உதி இருக்கு உனக்கு பாதுகாப்பு கவசமாய். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை என் பிள்ளையே, இதுதான் விதி என்று இருந்து விடாதே, என் உதி உன்னை நிச்சயமாக காப்பாற்றும். வாழ்க்கையில் எவ்வளவு உழைத்தாலும் எவ்வளவு போராடினாலும் முன்னேற்றமே இல்லை என்று புலம்புபவர்களுக்கு ஒரு நல்ல நிகழ்வு நிகழும். எதை செய்தாலும் தடைகளாகவே வந்து சேர்கிறதே என்று புலம்புபவர்களுக்கு எவ்வளவு காலம்தான் பொறுமையோடு காத்திருப்பது என்று சொல்பவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு இருக்கிறது. நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க. இந்த கேள்வியை தான் தினம் தினம் என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். நீ கடினமான உழைப்பாளிதான். முழு ஈடுபாடோடுதான் அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டு வருகிறாய். நான் அனைத்தையும், நீ செய்யும் செயல் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன், பார்த்து கொண்டுதான் வருகிறேன். எப்பொழுதும் உன்னை உண்மைக்கும் நேர்மைக்கும் உழைப்பிற்கும் என்றுமே பலன் இல்லாமல் போகாது. நீ உழைத்த உழைப்பிற்கு தகுந்த சன்மானம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். விழுந்து விடுவேனோ என்ற பயத்தோடு ஓடிக்கொண்டே இருக்காமல், விழுந்தாலும் எழுந்து விடுவேன் என்றும், மட்டுமல்லாமல் தடுமாறும் பொழுது என்னை தாங்கி பிடிக்க உறுதுணையாக, பக்கபலமாக, எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இரு. வெற்றியை மிக சுலபமாக எட்டி பிடித்து விடலாம். என்னுடைய பிரகாசமான முகம் உனக்கு தெரிகிறதா? ஒரு நொடி பொழுது போதும், கண்ணிமைக்கும் நேரம் பொழுதும், கன நொடி போதும், அனைத்தையும் நான் தீர்த்து வைப்பேன். அந்த வல்லமை உன் சாயப்பாவிடம் இருக்கு என்பது உனக்கு தெரியும் தானே? பின் ஏன் இந்த குழப்பம் உன் மனதில்? இதுதான் என் விதி. என் விதியை மாற்ற யாருமே இல்லை. என் விதியோடு நான் போராடத்தான் வேண்டும் போலிருக்கிறதே என்று விதியை எப்பொழுதும் நொந்து கொள்ளாதே. விதி என்பது நீ பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் கணக்குதான் என்பதை புரிந்து கொள். நீ புண்ணியம் செய்திருந்தால் இப்பொழுது உனக்கு நன்மைகள் வந்து சேரும். போன பிறவியில் நீ பாவம் அதிகமாக செய்திருந்தால் இப்பொழுது கஷ்டங்களும் சோதனைகளும் துன்பங்களும் வந்து சேர்ந்தேதான் தீரும். உன் பாவக்கணக்கை நீதான் தீர்த்து வைக்க வேண்டும். உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். கர்மாவின் வலிமைகளை குறைக்க ஒரு சகாயம் நான் சொல்கிறேன் கேள். என்னுடைய உதியை எடுத்து உன் நெற்றியில் வைத்துக்கொள். சாயி சாயி என்று சொல்லிக்கொண்டே உன் நெற்றியில் வைத்துக்கொள். உன் கர்மாவின் வலிமைகளிலிருந்து மிக சுலபமாக வெளியே வந்து விடலாம். கேட்டது அனைத்தையும் நான் கொடுத்து விட்டால், நீ ஆசைப்படுவது அனைத்தையும் உனக்கு நிறைவேற்றிவிட்டால், நீ என்னிடம் வந்து கண்ணீர் சிந்தி பிரார்த்தனையாக வைத்ததை அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்து விட்டால், பின் எப்படி நீ நம்பிக்கை என்ற பாடத்தையும், பொறுமை என்ற பாடத்தையும், பக்தி என்ற பாடத்தையும் படிப்பாய், கற்றுக்கொள்வாய்? நீ உன்னை பற்றி அறிந்து கொள்வதற்காகவும், பொறுமையோடு எப்படி காத்திருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்காகவும், இந்த வாழ்க்கையை கஷ்டம் வந்தால் எப்படி தன்னம்பிக்கையோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்வதற்காகவும், நம்பிக்கையோடு வாழ்க்கையை எப்படி போராட வேண்டும் என்பதை நீ தெளிவுபடுத்துவதற்காகவும் சில சோதனைகளையும், சில போராட்டங்களையும், சில பயிற்சிகளையும் நான் உனக்கு கொடுக்கிறேன். அதை பார்த்துவிட்டு என் சாயப்பா என்னை கைவிட்டு விட்டார், இதுதான் என்னுடைய விதி, என் விதி போன போக்கில் நான் போக வேண்டியதுதான், இதுதான் என் வாழ்க்கை என்று நீயே தவறாக முடிவு கட்டிவிட்டு
பின் என்னிடம் வந்து புலம்புவதாலும் வேதனைப்படுவதாலும் கண்ணீர் சிந்துவதாலும் என்ன நடக்கப் போகிறது என்பதை யோசித்து செயல்படு என் குழந்தையே. நீயே ஒரு முடிவை எடுத்துவிட்டு உன் வாழ்க்கையை நீயே கஷ்டப்படுத்திவிட்டு, உன் மனதை நீயே கஷ்டப்படுத்திவிட்டு, உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைப்படுத்திவிட்டு என்னிடம் வந்து இதற்கு சகாயம் உண்டா சாயப்பா என்று என்னிடம் கேட்கிறாய். இதோ பரிபூர்ண உன் வாழ்வை உன்னிடம் சேர்க்கவே உன் அப்பா வந்திருக்கிறேன். கண்மணியே, ஒன்றை மனதில் நிறுத்திக்கொள். வாழ்க்கையில் எல்லாருக்குமே எல்லாமே கிடைத்து விடுவதில்லை. ஒன்றை அடையும் பொழுது மற்றொன்றை இழந்துதான் ஆக வேண்டும். அதே போல ஒன்றை இழக்கும் பொழுது அதைவிட பல மடங்கு பெரியதாக பெறப்போகிறாய் என்பதை புரிந்து கொள். இழந்ததை நினைத்து வருந்தி வருந்தி ஏங்கி ஏங்கி இருப்பதையும் இழந்து விடாமல் பார்த்துக்கொள் என் குழந்தையே. ஒன்றை மட்டும் மனதில் நிறுத்திக்கொள் என் குழந்தையே. உனக்கானது எதையையும் நீ இழக்கவே மாட்டாய். உன்னை இழக்கும்படி நான் செய்துவிடவும் மாட்டேன். என் பிரியமான கண்மணியே, அனைவரும் கைவிட்டு விட்டார்கள் என்று நினைக்கும் வேளையில், மனம் வருந்தும் வேளையில் என்னுடைய கரம் உன்னை நோக்கி வரும். அதை இறுக்கமாக பற்றிக்கொள். நான் இருக்கிறேன். உனக்கு என்று எழுதப்பட்டது, உனக்கு என்று படைக்கப்பட்டது சர்வ நிச்சயமாய் அது உன்னிடமே வந்து சேரும். உனக்கானது எதையையும் யாராலும் எவராலும் தட்டி பறிக்கவே முடியாது. உனக்கு என்று இருப்பது எத்தனை தடைகள் வந்தாலும் 7 கடல் தாண்டினாலும் உன்னிடமே வந்து சேரும். அதே போல உனக்கு இல்லாத ஒன்று உன்னிடம் நிலைத்து இருப்பதும் இல்லை. உனக்கு என்று வாய்க்கப்பட்டதை உன்னிடம் இருந்து எவராலும் பறித்து செல்லவும் முடியாது, தட்டி பறிக்கவும் முடியாது குழந்தையே. எப்படியானும் எந்த சூழ்நிலையிலாலும் அது உன்னிடமே திரும்ப வந்து சேர்ந்தே தீரும். அப்படியும் இழந்துவிட்டதாய் உன் மனம் வேதனைப்பட்டாலோ துன்பப்பட்டாலோ, நீ இழந்ததை விட 100 மடங்கு பல மாற்றத்தை, பல அற்புதத்தை, பல அதிசயத்தை உனக்காக நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் குழந்தையே. இதுதான் என் உலகம், இதுதான் எனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை, இதுதான் என் வாழ்வு என்று ஏற்றுக்கொண்டு வாழும் பொழுதுதான், அப்பொழுதுதான் மனது நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள் குழந்தையே. உன் சாயப்பா என் பிரியமான கண்மணிக்கு கொடுக்க நினைப்பது நீ இழந்ததை விட, நீ எதிர்பார்ப்பதை விட 100 மடங்கு பெரியதாகவே இருக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். அவசரப்படாதே என் குழந்தையே, பொறுமையாக இரு. நேரம் வரும் பொழுது, உனக்கான காலம் கழியும் பொழுது உனக்கானதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் சாயிநாதர். யாரும் உன்னை மதிக்கவில்லை என்று நினைத்து புலம்பிக் கொண்டே இருக்காதே. அமைதியாக இரு. உன்னுடைய மதிப்பு தெரிந்து அவர்களே உன்னை தேடி வரும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. நான் அந்த நேரத்தை என் பிரியமான கண்மணிக்காகவே உருவாக்குவேன். என்னை சர்வசாதாரணமாக நினைக்காதே என் குழந்தையே. நான் கூறுவது இன்று இரவுக்குள் பலிக்கும் பார். அதன் அறிகுறி கூட உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். உடனே ஆச்சரியத்தில் உறைந்து விடாதே. உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளப் போகும் அதிசயத்தையும் சந்தோஷத்தையும் காண ஆயத்தமாகு, தயாராகு. உன் வாழ்க்கையில் நல்ல பாதையில் நல்ல வழி, நல்ல மகிழ்ச்சி எல்லாம் ஒன்று கூடி வரும் சமயத்தில் வீணாக மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நிச்சயமாக நான் கூறுவது இன்று இரவுக்குள் நடக்கும் பார் என் குழந்தையே. அதுவரை சற்று பொறுமையாக இரு. இதுவரை பொறுமையாக காத்திருந்த என் பிள்ளைக்கு நல்ல பதில் கிடைக்கப் போகிறது. உனக்கான அந்த வெகுமதி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. என்னை காப்பாற்ற யாருமே இல்லை, என் வாழ்க்கையை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்புவதை நிறுத்திவிட்டு, முகத்தை நன்றாக துடைத்து கொண்டு ஒரு விளக்கை ஏற்றி வைத்துவிட்டு என் முன்னால் வந்து உட்கார் என் குழந்தையே. உன் மனப்போராட்டமெல்லாம் விலகி, உன் தவிப்பெல்லாம் உன்னை விட்டு நீங்கி, உனக்குள் ஒரு குரல் நிச்சயமாக கேட்கும்.
அந்த குரல் உன் காதுகளுக்கு கேட்க நீ முதலில் உன் மனதையும் உன்னுடைய எண்ணங்களையும் அமைதியாக வைத்திருக்க வேண்டும். நான் நேராகவே உனக்கு பதில் சொல்ல, உன் கேள்விகளுக்கு பதில் சொல்ல, உன்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்ல, உன் மனக்குமுறல்களுக்கு மருந்தாக தயாராகிவிட்டேன். எல்லாமே சரியான பாதையில்தான் சென்று கொண்டிருக்கிறது குழந்தையே. பொறுமையாக காத்திரு. உன்னுடைய ஆசைகள், கனவுகள், உன்னுடைய லட்சியம் அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே. உனக்கு எது நல்லது என்பதை தேர்ந்தெடுத்து தான் உனக்கு கொடுப்பேன். உனக்கு கொடுப்பது அனைத்தும் நிரந்தர நன்மையாக இருக்கும்படிதான் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அதற்கு சிறிது கால தாமதமாகலாம், ஆனால் தப்பாமல் உனக்கு கிடைத்தே தீரும். நல்லது உன் வாழ்வில் நிகழ்ந்தே தீரும். உன்னை நிச்சயமாக வெற்றி என்னும் படகில் கடை சேர்ப்பேன். உனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே நான் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ என்னிடம் எந்த பிரார்த்தனையும் வைக்க தேவையே இல்லை. நீ என்னிடம் கேட்டால்தான் உனக்கு கிடைக்கும் என்று எதுவுமே இல்லை. நீ ஒருமுறை உன் சாயப்பாவை மனதால் நினைத்தாலே போதும். உன் மன எண்ணங்களுக்குள் என்ன ஓடுகிறது என்பது நான் அறிந்து கொண்டு அந்த செயலை உடனே செய்வேன். நீ என்ன செய்தாலும் சரி, என்னோடு பேசினாலும் பேசாவிட்டாலும் சரி, என்னிடம் பிரார்த்தனை வைத்தாலும் வைக்காவிட்டாலும் சரி, உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். உனக்கு கிடைக்காது என்று எழுதப்பட்டிருப்பது யார் நினைத்தாலும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கவே முடியாது. எனவே குழந்தையே, நம்பிக்கையோடு காத்திரு, பொறுமையாகவும் காத்திரு. பொறுமையாக நீ காத்திருந்த எதுவும் வீண் போகாது. உன் பொறுமைக்கான பரிசு நிச்சயமாக உனக்கு வந்து சேரும். முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மேல் அன்பு செலுத்து. அது மனிதராக மட்டும் இருக்க வேண்டும் என்றில்லை. எந்த ஜீவராசியாக இருந்தாலும் சரி, அனைவரிடத்தையும் அன்பு செலுத்து. பசியோடு வருபவர் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு வேளை உணவையாவது கொடுத்து அவர்களை திருப்திப்படுத்து. உன் சாயப்பா மகிழ்ச்சியுறுவேன். நீ எனது குழந்தை, எப்பொழுதும் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன்னுடைய எதிர்காலம் நிச்சயமாக நல்ல விதமாகத்தான் இருக்கும். நான் அதற்கு பொறுப்பு. உன் சாயப்பாவே அதற்கு சாட்சி. என்னை மீறி எந்த தவறும் உன்னை நெருங்க முடியாது குழந்தையே. பயப்படாமல் இரு. எப்பொழுதும் என் பார்வை உன் மீதுதான் உள்ளது. நீ யாருக்காகவும் பயப்பட தேவையில்லை. நீ நினைத்ததை விட பல மடங்கு பொக்கிஷமான வாழ்க்கையை உனக்கு நான் பரிசாக அளிப்பேன். நிச்சயமாக இதுநாள் வரை பட்டு கொண்டிருந்த கஷ்டங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். உன் வாழ்க்கையை நிச்சயமாக நான் கரை சேர்ப்பேன். கஷ்டம் இல்லாமல், சோதனைகள் இல்லாமல் இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அவரவர் செய்த கர்மாவின் வினைகளைப்படி அவர்களுக்கு இன்பமும் துன்பமும் மாறிக்கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கும். தன் கர்மாவை அவரவர் கழித்தேதான் ஆக வேண்டும். இரவு பகல் என்று இருப்பது போல இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். எதுவுமே இங்கு நிரந்தரமே அல்ல. நிரந்தரமே இல்லாத இந்த உலகத்தில் எதற்காக நீ வருவதை நினைத்தும் இழந்ததை நினைத்தும் வருந்திக் கொண்டும் பயப்பட்டு கொண்டும் இருக்கிறாய்? எது வந்தாலும் அதை மனப்பக்குவத்தோடு துணிந்து எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொண்டாலே வாழ்க்கையில் மிக எளிதாக ஜெயித்து விடலாம், கரை சேர்ந்து விடலாம். துன்பம் வந்துவிட்டால் ஐயோ துன்பம் வந்துவிட்டதே, என் வாழ்க்கையே முடிவுக்கு வந்துவிட்டதே, நான் என்ன செய்வதென்று எனக்கே தெரியவில்லை, என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு சோகங்கள் வந்து கொண்டே இருக்கிறதே என்று புலம்புவதை விட அந்த துன்பத்திலிருந்து எப்படி வெளிவரப்போகிறோம் என்ற சிந்தனையை உன் மனதிற்குள் வைத்து கொண்டால் போதும். நிச்சயமாக அந்த துன்பத்திலிருந்து விடுபடலாம். வந்த துன்பம் வந்த வழி தெரியாமல் உன்னை விட்டு விலகிவிடும். அதே போல இன்பம் வந்துவிட்டால் உலகத்திலேயே நீதான் சந்தோஷமான பிறவி என்று நினைத்து கொண்டு இன்பத்தில் ஆனந்த கூத்தாடக்கூடாது. எல்லாம் சில காலமே என்று நினைத்து கொண்டு இரண்டையும் சரிசமமாக எண்ணிக்கொண்டு அமைதியாக இருந்து கொள். எதிர்காலம் எப்படி இருக்குமோ
எதுவாக இருக்குமோ என்று பயப்படுவதை விட உன்னுடைய நிகழ்காலம் உனக்கு ரொம்பவே முக்கியமான காலம். இந்த நிகழ்காலத்தில் அப்படியே உட்கார்ந்து விடாமல் எதிர்காலத்தை கண்டு பயந்து கொண்டு இருக்கும் நிகழ்காலத்தை வீணாக வீணடித்து விடாதே. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ்வது உன் கையில்தான் இருக்கிறது. அதை விடுத்துவிட்டு முடிந்ததை எண்ணி எண்ணி வருந்திக் கொண்டிருப்பதாலோ வரப்போவதை எண்ணி எண்ணி பயந்து கொண்டிருப்பதாலோ எதுவுமே மாறப்போவதில்லை.